company chief counselor. Ma'am வந்து Charitra ma'am, program manager and counselor. Krishna ma'am, program coordinator. அப்புறம் Jennifer, இவங்க வந்து lay counselor. ஸோ மைண்டர் வந்து போதை, அப்புறம் ட்ரக்ஸ், அப்புறம் ஆல்கஹால் குடிப்பழக்கம், அப்புறம் சைக்காட்ரிக் இல்னஸஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுலேருந்து பேஷண்ட்ஸை ரிகவர் பண்ணி ஃபேமிலி கூட சேர்த்து வைக்கிற வேலை பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம எங்கே பார்த்தாலும் எதுதோ கேம்ஸ், எதுதோ சீட்டியாட்டங்க, எதுதோ குடி, எதுதோ ட்ரக்ஸு. நாங்கள் உயிரிழப்பதுக்கு கஷ்டப்பட்டு கூலி செய்கிறோம். அந்த காசை வந்து பாதி எடுத்து அவங்க விட்டே கொடுக்குறோம். அவன் படிக்கணும்னு போகிறான். ஆனால் அந்த ரவுண்டில் கேங் இருக்குல்ல, அந்த கேங் வந்து அவனை டக்கர் நிறைய அந்த மாதிரி தான். அப்போது இப்போ இந்த ஸ்லம்ல இருக்கிறோம். ஸ்லம்ல இருக்கிற எங்கள் பசங்களுக்கு என்ன தெரியுமா ஆசை? ஸ்லம் இல்லாத ஆளுங்க நல்லா இருக்கிறாங்களே, அந்த மாதிரி நாங்கள் இருக்கணுன்ற ஆசை இந்த பசங்களுக்கு, நம்ம ஒருத்த பசங்களுக்கு. அவங்ககிட்ட சைக்கிள் இருக்குது, அவங்ககிட்ட ஸ்கூட்டர் இருக்குது, அவங்ககிட்ட மொபைல் இருக்குது, எங்ககிட்ட இல்லை. அந்த பசங்களா இருக்கும்போது அவன் தலை உள்ள ஐயோ என் லைஃப் இப்படி இருக்குது, அங்கே பிறந்திருப்பான், நான் இங்கே என்னத்துக்கு பிறந்தேன், எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் கரெக்டாக இல்லை, பாரு எங்கள் அப்பா அம்மா அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, எனக்கு சாப்பாடு போடுறாங்கன்னு புரிஞ்சுக்கிற ஞானம் பிள்ளைங்களுக்கு இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, மேலே இருக்கிறவங்க தான் பார்க்குறாங்க, பார்த்து அதுக்கு அட்ஜஸ்ட் அவருக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போது நாங்கள் வீட்டு மேலே பேஜாராகிட்டு, அப்புறம் அவங்களுக்கு மனசு பேஜாராகிட்டு, என்னத்துக்கு பிறந்தோம் நாங்கள் இந்த மாதிரி ஆகிட்டோம், ஒரு நோவாகிடுது. அந்த ஸ்டேஜில் அவன் ஒரு 10-12 வயசு அவன் எஸ்எஸ்எல்சி முடிக்கிறான். எஸ்எஸ்எல்சி முடிக்கிறதுக்கு முன்னாலே ஹைஸ்கூலில் வந்தப்போ அவனுக்கு என் வீடு, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணா, தம்பி, நாங்கள் இருக்கிறதுல சந்தோஷம் வைக்கிறோம் என்ற ஒரு ஆனந்தம் கிடைக்கணும். அப்போ கிடைக்கணும். இப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் கிடைக்குது, எனக்கு இல்லை என்ற அளவுக்கு வந்துடுது. அப்போ அது டிப்ரெஷன் ஆகிடுது. அப்போ டிப்ரெஷன் ஆகிட்டு சொந்தமாக அவன் ஹாப்பியாக இருக்க முடியாது, பேசவும் முடியாது. அப்பா அம்மாவுக்கிட்ட அவன் பேசுறது கம்மி பண்ணிடுவான். உள்ளே கோவம் இருக்கு. ஏன்னா என்னன்னா சும்மா எங்கள் வீட்டில் நான் பிறந்துட்டேன், ஒரு இது இல்லை அது இல்லை, எல்லாருக்கும் நல்லா இருக்குது, எங்களுக்கு மட்டும் இல்லை. அப்போ அப்பா அம்மா கிட்ட அந்த பக்தி பிரேமம் போயிடுச்சு, கல்வி போயிடும். புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு அவன் சென்டிமெண்ட்ல இருப்பான். அந்த சமயத்தில் எஸ்எஸ்எல் போகிறதுக்குள்ள யாரோ கொஞ்சம் ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க, காஞ்சா அடிக்கிறாங்க, சொல்யூஷன் கொடுக்குறாங்க, டக்குன்னு அவனுக்கு அதில் ஒரு சுபக்கத்தை இருக்கு. இதெல்லாம் மேலு கீழெல்லாம் போயிடும். அங்கே மேல் பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு பணமும் இருக்குது, எல்லாம் இருக்குது, அவங்க கேர் பண்ண மாட்டாங்க, அவங்க அந்த ஒளியில் இருக்கிறாங்க. இவனை மாட்ட வச்சிருக்காங்க, இவன் மாட்டிக்கிறான். அது மாட்டிட்ட பிறகு அவனுக்கு புத்தி சேஞ்ச் ஆகிடுது. இதெல்லாம் போயிடுச்சு, நான் கீழே மேலே எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் நான் தான் அந்த மாதிரி வந்துடுது. அப்போ அது எனக்கு வேணும்னு வருது. அப்போ என்னாவது சொல்யூஷன் எடுக்கும். அந்த மாதிரி ஆகுது. சொல்யூஷன்ல இருந்து ஸ்லோவாக காஞ்சா போகிறான். காஞ்சா போகிறோடனே அப்படி கொஞ்சம் மேலே போகிறான். இவன் கையில் காசு இல்லை, எல்லாரும் கையிலும் காசு இருக்குது, எல்லாரும் வாங்கி கொடுக்குறாரு. இவன் கூட அது சாப்பிடுவான், இவன் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. அப்போதான் வீட்டில் திருடுவான். ஸ்லம்ல தான் எல்லா இடத்துலையும் அதே தான். இப்போ ஸ்லம்ல என்ன ஆகுதுன்னா எல்லாமே கிடைக்குது. ஸ்லம்ல காஞ்சா கிடைக்குது, சொல்யூஷன் கிடைக்குது, ப்ரௌன் கிடைக்குது, சாராய் கிடைக்குது, ஒயின் ஷாப் இருக்குது. அவங்க பெரிய பசங்க வீட்டுக்காரங்க எல்லாம் இந்த ஏரியா போகிறோம். அங்கே அவங்கள காமிச்சிக்க முடியாது. அந்த பெரிய ஆளுங்கெல்லாம் இங்கே இருக்க மாட்டாங்க. அவனுக்கு சேஃப்டி இது, அவனுக்கு சேஃப்டி. அவன் வந்து இந்த பிள்ளைங்களை ட்ரிகர் பண்ணிடுவான். ட்ரிகர் பண்ணிட்டு அவன் என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு முடிச்சு கட்டிக்கிறீங்க, இல்லை கவர்மெண்ட் ஏதோ கொடுத்தவங்க எப்படியானாலும் கிராஜுவேட் பண்ணலாம், இல்லை ரெடி பண்ணலாம்னு பார்த்தா அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டா யாரு ரெடி பண்றது? இந்த மாதிரி ஆயிட்டா அவனை பாக்குறவன் யாரு? எங்க அப்பா அம்மா என்ன ஸ்பேரா இருக்கிறாங்களா? குடி சேர்ந்த காசு இல்லாத போன இல்ல. வீட்டில் இருக்க கூட அம்மா எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இவனை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இவனை யாரும் டெஸ்ட் பண்ண முடியாது, டாக்டர் கூட காப்பாற்ற முடியாது, போலீஸ்காரங்களும் பார்க்க முடியாது.
யாரும் என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது உங்க லைஃபே சூன்யம் ஆயிடுது இல்லையா? யாரு கேட்கறாங்க? யாரும் கேட்கறது. இப்போ நீங்க எல்லாம் ஓட் போடுறீங்க, அவங்கள பெர்மிஷன் வருவாங்க, உங்களுக்கு தான் யூஸ் பண்ணிப்பாரு, உங்களுக்கு க்ளவுஸ் கொடுப்பாரு, குடிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் கொடுப்பாரு, என்னென்ன எல்லாம் கொடுப்பாரு. ஓட்டு ஆயிடுச்சு அப்புறம் உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, யாரும் வர மாட்டாங்க, யாரும் உங்களை கேட்கறவங்க இல்லை. இவன் காத்தால எங்க போறான் எங்க வரோம் ஒன்றும் தெரியல, அவன் மேலதான் நம்பிக்கை வச்சுக்கிறோம். இப்போ அதே மாதிரி பொண்ணுங்க கத்துக்கிறாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி ஆயிட்டா அப்ப எங்க லைஃப் என்னாச்சு? கருப்பொழுது நம்ம இருக்கிறவங்க யாரும் கேட்கறவங்க. நாம் சொல்றோம் எங்களுக்கு பாரத தேசம், எங்களுக்கு கர்நாடகா எல்லாம் பெரிய சொல்றோம். இங்க என்ன ஆகுதுன்னா யாருமே இல்லையா? யாரு இதை ஸ்டாப் பண்றது யாரு? நான் பிடிக்கிறது யாரு? நான் ரெடி பண்றது யாரு? உங்களால முடியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஆவாது. அவன் தான் வீட்டுக்கு மெயின், அவன் தான் அப்படி பண்ணவன நீங்க என்ன பண்ண முடியும்? இருந்த சத்த மாதிரி ஆயிடுது, சிந்தை வந்துடுது. இருந்த சத்த மாதிரி ஆயிட்டு லோ ஆயிட்டு பாரு எப்படி கஷ்டப்பட்டு எப்படி வளர்த்துறோம் பாரு. எப்படி இந்த பிள்ளைங்களை எடுத்துக்கின்னு அந்த ஸ்கூல் போய் விட்டு கூப்பிட்டு வந்து இப்படி வளர்த்து இவன் வந்து ஒரு காஞ்சா அடிச்சு நடுறான்னா அந்த என்ன அவனுக்கு கலை என்ன ஆகும்? என்ன அவனுக்கு வளர்த்துட்டு என்ன தமாஷா? இதுக்கு சமுதாயத்துல உத்தரம் எங்க இருக்குது? இல்லையே, எங்க இல்லையா? யார் விற்கிறாங்களோ அவனை பிடிக்கணும், யார் பிடிக்கிறவன் யாரு? அவன் ரெடி பண்றவன், இவன் குடிச்சிட்டு வருவான் கலாட்டம் பண்றவன் பிடிக்கிறவன் யாரு? ஸ்டேஷன் போறான், ஸ்டேஷன்ல உட்கார வச்சு வர கொஞ்ச நேரம் எட்டு போயிடுவான், திருப்பி அவன் குடிச்சிட்டு திருப்பி வருவான். இதுக்கு வெளியில எங்கேயுமே இல்லையே. இந்த மாதிரி உட்கார்ந்து பேசுறவங்க கிடையாது, யாரும் கூப்பிட மாட்டாங்களே. 20 வருஷம் பின்னாலே இந்த ஏரியாக்கு நான் வந்திருந்தேன். இது ஒரு 20 வருஷம் பின்னால இந்த ஏரியாக்கு நான் வந்திருந்தேன். 20 வருஷம் பின்னால் இது எப்படி இருக்கு? இன்ஃபென்ட் ஜீசஸ் சர்ச் அந்த சரௌண்டிங் எப்படி இருந்திருப்பாங்க 25 வருஷம் பின்னாலே. அப்போ நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி ரெடி பண்ணி யாரும் கொடுக்காதவங்க இருக்கிறாங்களோ உங்க புருஷக்காரங்க எல்லாம் எனக்கு கொடுங்க. அவன் வேலை போய் சாப்பாடு கொடுக்க மாட்டான், எனக்கு கொடுக்க அவனை ரெடி பண்றோம். சர்ச் உள்ள ஃபாதர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நீங்க ஒரு 15 நாள் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுங்க, ஒரு 50 பேருக்கு 100 பேருக்கு மெடிசன் நாங்கள் கொடுக்குறோம், ஆளுங்க எனக்கு கூட வைக்கிறாங்க. அந்த சர்ச்சில் அப்போ பண்ண காரியம் அதை விட்டா திருப்பி என்ன கேட்டது யாருமே கிடையாது. அந்த சர்ச்சுக்காரங்களுக்கு கையெழுத்துக்க முடியும். இப்போ கூட இடம் கொடுத்துருக்கிற ஸ்கூல்ல சாயந்தரம் ஆனால் பிரதி எவ்ரிடே மீட்டிங் இருக்குது. அந்த சர்ச்சை விட்டு கொடுத்தாரு அந்த காலத்தில். அந்த மாதிரி பண்ணாரு. அது விட்டா திருப்பி நெக்ஸ்ட் நான் பார்த்தா இவங்க அரேஞ்ச் பண்ணி இந்த இங்கே கூட வேலை செய்து இவங்கெல்லாம் லேடிஸ் பேசிக்கின்னு இவங்க கூட சேர்ந்துக்கின்னு இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இல்லையா? அந்த மாதிரி பேசணும், 4 பேருக்கு நான் மெசேஜ் கொடுக்கணுன்ற தைரியம் அந்த அம்மாவோட இருக்கு. அதனால தான் எல்லாரும் எதிரும் பேசுது. நீங்க என்ன நினைச்சிங்கனாலும் நாங்கள் கேர் பண்ண மாட்டோம், உங்க வீட்டுக்கு நல்லதான போதும், அவ்வளோதான். இப்போ அந்த மாதிரி உங்க வீட்டுல சுச்சுவேஷன் இருக்கு. அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ண நாங்க கவர்மெண்ட்டை கேட்க முடியாது, எங்க போவோம் கேட்க முடியாது, கேட்டா எதுவும் உதவி கிடைக்காது, ஆவாது. ஆனா இப்ப நாங்க என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு ஒரு சென்டர் இருக்குது. சென்டர் நிறைய சென்டர் பெங்களூர்ல இருக்குது. வர குடிக்கார இருக்கிறான்னா உனக்கு நிறைய பணம் கொடுத்தா தான் சேர்த்துக்கோங்க, அது ஒரு பிசினஸ் ஆகிடுச்சு. நான் கூட அதே மாதிரி பண்ணிக்கிறோம். ஏன்னா அவன் வச்சுக்கணும் 3 மாசம் ரெடி பண்ணணும், அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும், டாக்டர் பார்க்கணும், செக்ரட்டரியேட் பண்ணணும். சும்மா வருது 10,000 15,000 20,000 ஆகிடுது இல்லையா? அந்த மாதிரி சேர்க்கவும் முடியாது உங்களால. ஆனா அப்ப நாங்க என்ன பண்ண அவங்களுக்கு, வேலைப்பட்ட ஆளுங்களுக்கு என்ன பண்ணா, அதே அந்த ட்ரீட்மெண்ட் சென்டர் 3 மாசம் என்ன ப்ரோக்ராம் பண்றாங்களோ அந்த 3 மாசத்த ப்ரோக்ராம் நாங்க 20 நாளா அதை கன்வெர்ட் பண்ணிட்டு ஸ்பீச் பண்ணிட்டு உங்க புருஷன்காரங்க பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஒருத்தர் ரெடி பண்றோம். இப்போ ரெடி பண்ணனா நீங்க புரிஞ்சுக்கணும், எங்க வீட்டுல குடிக்காரங்க இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு என்னத்த கூப்பிட்டுக்கிறதுனா, ஃபர்ஸ்ட்ல புருஷன்கார குடிச்சுன்னு வருவான், கொஞ்சம் குஷியா இருப்பான், எதுவும் தொந்தரவு இல்லை. அப்புறம் குடிக்க மாட்டான், கொஞ்சம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவான், மறுபடியும் குடிச்சுன்னு வருவான், அப்படியே இருந்து விடுவான், குடிக்குவான், விடுவான், குடிக்குவான், கேட்குது. கொஞ்சம் தான் குடிக்குவான், தொந்தரவு இல்லை.
இவன் எப்ப தொந்தரவு பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான், ஜாஸ்தி குடிக்கிற ஸ்டார்ட் பண்ணுவான், இவன் குடிநோயாளி. யார் அந்த லிமிட்லயே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை. இது ரிசர்ச் பண்ணி எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துக்குது. என்ன இதுல இருக்குது விஷயம்னா, சில பேருக்கு மட்டும் அலர்ஜி இருக்குது. 100 பேர் குடிக்காரங்க இருந்தா 20 பேருக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. இந்த மிச்சம் என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் பண்ணுவாங்க. எப்போ அப்ப குடிக்கிறாங்க. இவங்கள அதே மாதிரி நான் கூட அப்படியே பண்றேன்னு போனா வாழ முடியாது. இவன் கெட்டவன் கிடையாது, இவனுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. இப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஐடென்டிபிகேஷன் பண்ணோம். நீங்க 2-3 வாட்டி சொல்றீங்க, பாரு பேய் குடிச்சிட்டு இருந்தா நல்லா இருக்காது, நீ விட்டாதான் நல்லா இருக்கு. கேட்காத. பண்டாட்டிக்கும் முக்கியம் இல்லை, புள்ளியும் முக்கியம் இல்லை, உடம்பு கூட முக்கியம் இல்லை. நான் தான் குடிக்கிறேன். யாரு குடிக்கிறானோ அவன் தான் குடிக்கணும். புரிஞ்சுதா? இப்போ அந்த மாதிரி இருக்கிறான். இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் வருவேன். பையன் கூட குடிக்குவான், அவங்களுக்கு கூட சேருவான், வீட்டில் கலாட்டம் பண்ணுவான், ரப்பன் டப்பா பேசுவான், மரியாதை கொடுக்க மாட்டான், சொல்ற பேச கேட்க மாட்டான். இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இல்லை, பக்கத்து வீட்டுல எல்லாம் நல்லா கேட்குறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, உங்க வீட்டில் மட்டும் விளக்கு இல்லை. இப்போ நீங்க எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நாங்கள் மானிட்டர் பண்றோம். எப்போ நீங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா இவங்க எங்களுக்கு கொடுக்குறாங்க, நாங்கள் மானிட்டர் பண்றோம். அவன் நான் பார்த்த உடனே நாங்கள் பரீட்சை பண்றோம். எங்களுக்கு தெரியுது சின்ன வயசுல என்ன பண்ணிட்டுக்கிறான், இவன் குடிநோயா இல்லையா, ட்ரக் அடிக்டா இல்லையா கண்டுபிடிக்கிறது தெரியும். அப்போ அவனுக்கு ஸ்டார்டிங்ல டிபெண்ட் ஆகும். ஏன்னா பிரெயின் செல்ஸ் எல்லாம் போடுற முன்னாலே பிரெயின் செல்ஸ் போடுச்சுன்னா அதுதான் லாஸ்ட்ல யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், ரோட்லயும் வந்து கிடைப்பான். அவன் நல்லா படிச்சும் இருக்குவான். ஆனா அவன் என்ன பண்றான்னு அவனுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? கம்ப்ளீட் காலி ஆகிட்டுக்குது, குடிச்சு 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 இல்லையா. எவ்வளவு படிச்சிருந்தாலும், அவன் நல்ல மாதிரி இருந்தாலும், அடிக்காத இல்லாத இருந்தாலும், இந்த குடி நோய்ன்றது இருந்தா அது அழுக்கு அந்த அழுக்கு போவான். அவனுக்கு வேல்யூஸ் இருக்காது. என்ன அது வேல்யூஸ்? எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குது, அந்த பொண்டாட்டி வந்து யாரும் வழுத்து வித்தியை கொடுத்து காப்பாத்து எனக்கு கட்டி கொடுத்துட்டாரு. நான் தாலி கட்டிட்டேன். தாலி கட்டப்பறம் எனக்கு பொண்டாட்டி ஆயிடுச்சு. இப்போ அது என்ன வீடு இல்லையா. இப்போ பெற்று சரி பண்ணி ரெடி பண்ணி எஜுகேஷன் கொடுத்து அவங்க வீட்டை மறந்துடணுமா, இந்த வீட்டுக்கு வந்துடணுமா பாருங்க. அவளெல்லாம் பார்த்து அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, ஒரு நாயை வளர்த்துக்கிற, நீ பூச்செடி போட்டுக்கிற, தண்ணி போடுற, உன் ஊட்ட மருந்து எல்லாம் மறந்தாலும் அப்பாவும் மறந்து அம்மாவும் மறந்து விட்டு இங்க வரணுமே. சைக்காலஜி எப்படி இருக்கு பாரு. வரும்போது என்ன சைக்காலஜினா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தாலி கட்டிட்டேன். இப்போ கிறிஸ்டியன்ஸ் வீட்டுல பண்ணுவாரு, முஸ்லிம்ஸும் அவங்க இதுல பண்ணுவாரு, இந்துஸும் இதுல பண்ணுவாரு. எப்ப கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் ஒரு சைக்காலஜி என்ன சேஞ்ச் ஆகுதுன்னா, அதான் பயோகெமிஸ்ட்ரின்னு சொல்றான். இவன் என்ன புருஷன், இவன் என்ன புருஷன், இவன் வந்து எங்க அம்மா கொடுக்குற பிரீத்தி கொடுக்குறான், எங்க அப்பா கொடுக்குற சேஃப்டி கொடுக்குறான், எங்க வீட்டுல எல்லா சம்பந்திகள் என்ன எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாரோ அதெல்லாம் இவன் எனக்கு கொடுக்குறான். இதுக்கு மேல இவன் தான் லைஃப் இருக்கு. நான் வந்து இவனை பெற்றவங்க அப்பா அம்மா அவங்கள சேவை செய்யறேன். சைக்கலாஜிக்கல் லேடிக்கு இது செஞ்சுது. அப்போ வந்து அந்த வீட்டை மறைக்கணும், இந்த வீட்டுல ஓப்பன் ஆகணும் இல்லையா. அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிட்டு இவன் தான் சர்வஸ்வம். அப்போ ஒத்துக்கிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டேன், இவங்க அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணி நிற்கிறேன். புருஷன் நல்லா இருக்கான், ஒன்றும் தொந்தரவு இல்லை, வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். இப்போ நீ பிரெக்னென்ட் ஆயிட்ட, ஒரு குழந்தை ஆயிடுச்சு, சந்தோஷமா இருக்கு. அவனுக்கு குடிநோய்ங்கிறது பிறந்தப்பே வந்திருக்குது. இது தெரியாது, சொல்றவங்க யாரும் இங்க இல்லை, எல்லா தேசத்திலும் இருக்கும். இந்த நோய்ன்றது குடிநோய்ன்றது பிறக்கும் போதே வருது. இந்த டயபெட்டிக் அப்படி உள்ளே இருக்கு, பேங்க்ரஸ் ப்ராப்ளம் அப்படியே இருக்கு. இவன் என்ன பண்றா, ஒரு குழந்தை பண்டாட்டி பிள்ளைங்களோட ஆனந்தமா இருக்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. அங்க ஃபேக்டரி உள்ள ஒரு பார்ட்டி இருக்குது, அவங்க போர்ஸ் பண்றாங்க, வாடா ஒரு கிளாஸ் பீர் குடி. ஒரு கிளாஸ் பீர் குடிக்கிற அவ்வளவுதான். அந்த கிளாஸ் உள்ள இருக்கிற பீர் உள்ளே இருக்கிற கெமிக்கல் வந்து அவன் பாடிக்கு அலர்ஜி. அவனுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது அலர்ஜி.
அதே ஆயிடுச்சு, குடிச்சா ரொம்ப குஷி ஆயிடுச்சு, பிளட் உள்ள மிக்ஸ் ஆச்சு, பிளட் உள்ள மிக்ஸ் ஆச்சு ஹார்ட்டுக்கு வந்துருச்சு, ஹார்ட்ல இந்த எல்லா இடம் பம்ப் ஆகுது, பிரெயின் செல்ஸ் இன்டாக்சிகேஷன் ஆகுது, பாடி செல்ஸ் இன்டாக்சிகேஷன் ஆகுது. அவனுக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. அவனுக்கு என்ன தோடு தெரியுமா, அவ்வளோ குஷி இருக்குது, இவ்வளோ நாள் நான் குடிக்கவே இல்லையே, அவ்வளோ குஷி குடிக்கிறது. ஏன்னா அந்த கான்ஷியஸ் போயிட்டு சப்கான்ஷியஸ் போயிட்டு, சப்கான்ஷியஸ்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது, பயம் இருக்காது. அதான் குடிச்சப்பதான் அப்படி ரோப் போடுறான்னு பாரு. எங்க இருந்தா சென்னை போலீஸ்காரனுக்கு கவலை கிடைக்கிறான் குடிச்சா, பயம் இல்லை. ஏன்னா அப்போ வேல்யூஸ் இல்லை. இப்போ வீட்டுக்கு வருவான், இது கேட்டுக்கீங்க, வீட்டுக்கு வருவான், ஸ்மெல் வருது, ஏய் ஏன்னாப்பா குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிற, ஆமாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அதே நேரத்துக்காக குடிச்சிட்டு போனேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணாரு, வானப்பா உள்ளே இருக்கு நாங்கள் இருக்கிறோம், ஆனால் இதுக்கு மேல் குடிக்காது. அவன் என்ன சொல்றாரு, அவனுக்கு இதுக்கு மேல் குடிக்க மாட்டேன். அவன் நேர்மையா பேசுவான், கெட்டவன் கிடையாது, நேர்மையா பேசுவான். நான் இல்லை குடிக்க மாட்டேன்னு சொல்லிடுவான், ஸ்டாப் பண்ணிடுவான். ஃபர்ஸ்ட் நாள் தான் பேர் கொடுத்துருக்குது, ஸ்டாப் பண்ணிடுவான். நீங்க கவனிச்சுக்கணும்ப்பா பெண்ணுங்க, அதனால இந்த ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கிறேன். அப்புறம் குடிச்சுட்டான், 3 மாசம் 4 மாசம் குடிக்கல, 4 மாசம் 3 மாசம் ஆகிட்டு திரும்பி அங்க பாட்டு எல்லாம் தலை அங்க ஓடும். உனக்கு வாழ்க்கை வாக்கு கொடுத்துருக்கிறானே டிலீட் ஆயிடுறது. அதுதான் பவர் ஆஃப் த அடிக்ஷன். யார் இவ்வளவு படிச்சு கூட பிள்ளைங்களுக்கு பண்டாட்டி கேர் பண்ணதை குடிச்சிட்டு ரோட்ல வந்துக்கிறாங்கன்னா ஒரு பவர். அது கெட்டவன் கிடையாதவா. எனக்கு சொல்றவங்க யாரும் இல்லை, எனக்கு இந்த அம்மா கையெழுத்து கும்பிடணும். அட்லீஸ்ட் எங்களை கூப்பிட்டு இந்த இடம் கொடுத்துக்கிறாங்க பேசுறதுக்கு, இவ்வளவு பேர் எங்க கூட வச்சுக்கிறாங்க. 2வது சாரி அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சனே அந்த மாதிரி அந்த குஷி வேணும் எனக்கு, அது வேணும், அது பிரெயின்ல லாக் ஆகுது, லேயர் உட்காருது, பாடி செல்ல லேயர் உட்காருது. நான் கூட வர்றப்பா, சரி போனா உட்கார்ந்து சாப்பிட்டா குஷி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வரோம், என்னப்பா என்ன திருப்பி என்ன குடிச்சு வந்துக்கிறேன், பாத்தியா நீக்கு குடிச்சது நான் குடிக்கவே இல்லை, இப்ப குடிச்சுக்கிறேன், வானாப்பா விட்டுடுன்னா, ஆமாடி விட்டுடுறேன் வானம், நீ இவ்வளவு சொல்றீங்க வானம் விட்டு. திருப்பி விட்டான், விட்டுட்டு ஒரு 2-3 மாசம் திருப்பி பாட்டி என்ன போறானே, போன ஒரு கிளாஸ் பீர் கொடுத்தாரு, அவனுக்கு போதை வராது. இது 2 வாட்டி குடிச்சுக்கிறானே, பாடி செல்ஸ் உள்ள உட்காரோது, பிரெயின் செல்ஸ் உள்ள உட்காரும், டேமேஜ் ஆயிடுது, அவனுக்கு குடி நோய் ஆயிடுது. புரிஞ்சுதுங்களா? அவனுக்கு பத்தாது, குடிச்சிட்டு வேற இப்படி உட்காந்துக்கிற, வீடு குடிலாம் ஒன்றும் ஆகல, அதெல்லாம் பொண்ணுங்கள் கொடுக்குறா, ஒரு நாளாக போகலாம், ஆர்டில்ஸ் போட்டோம், போட்ட உடனே ரொம்ப மாதிரி ஆயிடுச்சு. 3வது வாட்டி வீட்டுக்கு போகிறோம், ஒன்று என்ன அவனுக்கு புத்திக்குது இல்லையா, எவ்வளோ திருப்பி நான் குடிச்சு வந்துக்கிறேன். என்னாடி என்ன நினைச்சேன், என்ன அவங்க அப்பா சொத்து குடிக்கிறேன்னா, நீ வீட்டில் இந்த அப்பா வீட்டில் இருந்து எடுத்து குடிக்கிறேன்னா, மைண்ட் சேஞ்ச் ஆகுது. வெளியில் எவ்வளோ கஷ்டம் இருக்கு தெரியுமா, எவ்வளோ டென்ஷன் இருக்கு தெரியுமா. நாங்கள் அங்கே வேலை செய்யணும்னா ஃபாரின்காரங்க வராங்க, அவரும் வருவாங்க இவரும் வருவாங்க, டென்ஷனு. ஆக்ஷன்ஸ் பண்ணுறாங்க, சப்கான்ஷியஸ் ஆக்ஷன். அவன் பேசும்போது அவனுக்கு அந்த வேல்யூஸ் இல்லை, இது கொண்டாட்டு சாவுல வந்து என் கூட இருக்கிற ஒரு உயிர், இது நான் பிள்ளைங்க லைஃப் பண்ண இல்லைப்பா, அப்பா மட்டும் செத்துருவாங்க, டாக்டர் இது கொடுத்த பிள்ளைங்களா, டாக்டர் தண்ணி வாயில, இது வேல்யூஸ். இது வேல்யூஸ் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பயப்படக்கூடாது, நிற்கணும். நின்று ஒரு 4 சமஸ்தை இருக்கு, கான்டாக்ட் பண்ணும், கான்டாக்ட் பண்ணி. இப்போ உங்ககிட்ட பணம் இருந்தால் ட்ரீட்மெண்ட்டுக்கு போடலாம், வேலைப்பட்ட ஆளுங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போடுற தேவையில்லை, கேம்ப் கிரியேட் பண்ணுவோம். வேலைப்பட்ட ஆளுங்க அந்த கேம்பில் போட்டால் அவனை ரெடி பண்ணோம், கெட்டவன் கிடையாது, அவனுக்கு கொஞ்சம் பிரெயின் ரெடி பண்ணோம். அந்த பிரெயின் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளவோ எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு, ஆகாசத்தெல்லாம் பொறுக்குது, தண்ணி உள்ள பொறுக்குது, எல்லாம் கண்டுபிடிச்சாரு. ஆனால் இந்த பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எதுவுமே கண்டுபிடிக்கல. அது ஒன்னே ஒன்று, ஞானம், யோகா, மெடிடேஷன். அவனை வச்சு அவனுக்கு அந்த குடிநாள என்னென்ன தொந்தரா இருக்குது, மெடிசன்ஸ் கொடுத்து அவனை ரெடி பண்ணுறோம் பாடி. அப்புறம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் எப்படி அவன் பிரெயின் செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணிக்கணும், அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அவன் கரெக்டாக இருந்து அதெல்லாம் பண்ணணும், ட்ரைனிங் கொடுக்குறோம், பண்ணி ரெடி பண்ணிடுறோம். ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துடுறோம். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துடுறோம் என்னான்ட்டு அவனை எப்படி பார்த்துக்கணும் சொல்லிக் கொடுத்துடுறோம். இப்போ அவனை ரெடி பண்ணி வீட்டில் இருப்போம். அவன்
யோகா பண்ண மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். எங்கோ போயிட்டு ராத்திரி 10 மணிக்கு வருவான்னு வச்சுக்கோ, 12 மணிக்கு வருவான்னு வச்சுக்கோ. நீ கேட்டா அது நடக்குதாங்க? அதே பையன் அவ்வளோதான். நீ ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லை. நீங்க எனக்கு சொல்ல உள்ளே இருக்கிற கெமிஸ்ட்ரி ஒன்னே தான். இவன் பண்ணாட்டிக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிறான். பக்கத்தில் இவங்க எதாவது கற்றுக் கொடுத்துக்கிறோம். மன்னிச்சுடி அது சொல்ற அளவுக்கு அவனுக்கு கொண்டுடுறோம். பெண்ணுங்களை வச்சுக்கினே இதுக்கு மேலே பேரண்ட்ஸ் மீட்டிங் ஆகலாம். அப்புறம் நானும் சொல்றேன், அப்புறம் குடிச்சிடுறேன். இல்லப்பா இப்போ குடிக்கிறேன், இது மேலே குடிக்க மாட்டேப்பா. அம்மாவை கூப்பிட்டு சண்டே ஆகிட்டா அம்மா கூப்பிட்டுன்னு நாங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரலாமா? அந்த அளவுக்கு வந்து படுத்துக்கிறாங்களே. இப்போ அவனை வந்து கையெழுத்து பிடிச்சி ரெடி பண்ற ஒரு தேவையை உங்களோட பழக போன எனக்கு என்ன அப்படி இருக்குது விழுக்கும். ஆனா உன்னோடு கூட சரி பண்ணணும். யாருக்கு ஆசை வருதுன்னா, யாரு குடிச்சுட்டு தன்னோட பார்க் பண்ணிக்கிறானோ, எவன் குடி விட்டு மறுபடி ரெடி ஆயிட்டானோ அவருக்கு அந்த ஆசை. புரியுதா? ஐயோ என்கிட்ட பணம் இருப்பார், பணம் வேணாம், வேற எதனா பண்ணலாம். இருக்கிறாங்க இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க, எப்படியோ சப்போர்ட் பண்றாங்க. கேம்ப் பண்ணலாம், நாங்க ரெடி பண்ணலாம். இல்லை ஜாஸ்தி இதாகிட்டு இருக்குது, நான் சொன்னா எந்த கேம்ப்ல ஃப்ரீயா எடுத்துக்குவாங்க. இவங்க நம்மளே இருக்குது, அவங்களுக்கு இவ்வளவு கோட்டா இருக்குது, இவ்வளவு பேர் நீ ட்ரீட் 50 பேர் நீ ட்ரீட் பண்ணா 5 பேர் ஃப்ரீயா பண்ணு ரூல் இருக்குது. அப்போ ஒரு 5 பேர் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, அவங்க பண்ணுவாங்க இல்லையா? ஒரு 2 பேர் பண்ணலாம். ஆனா நீங்க கஷ்டப்படக்கூடாது, நோய்படக்கூடாது. இதுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வேஷன் இருக்குது. இதுல வந்து ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, பாஷை கிடையாது. அந்த பண்ணுங்க நோன்றது எல்லாம் ஒன்னே தானே. யார் இருந்தா என்ன, எல்லாருக்கும் ஒன்னே தானே. அதனால உங்களுக்கு இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நாங்க என்ன சொல்றோம்னா, தைரியம் கொடுக்குறோம். இங்க எனக்கு ரொம்ப தைரியம் இருக்குது பேசுறது. ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகிக்கிறாங்க. அதனால நீங்க திரும்பி மறுபடி ரீஓப்பன் பண்ணலாம். இந்த அசோசியேஷன் கூட ரீஓப்பன் பண்ணி ஒருத்தருக்கு நாங்கள் ஸ்ட்ரென்த் சப்போர்ட் எடுத்துக்கின்னு ஏன்னா நாங்கள் முன்னே போகலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் இவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம். ஏதேனும் உங்கள் வீட்டு கஷ்டம் இருந்தால், குடி பாதிக்கிறீங்க, ட்ரக் பாதிக்கிறீங்க, உங்கள் வீட்டில் இந்த கஷ்டம் இருந்தால் அது எங்கள் வீட்டில் கஷ்டம்.